அனைவருக்கும் வணக்கம். இது PS ஐயர் சமையல் யூடியூப் சேனல். நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சமையல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கலை. அந்த கலையில் பார்த்தீங்கன்னா யார் வேணால் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம். எந்த ஒரு சமையலுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் சரி, அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண புளிக்குழம்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அதை செய்கிற முறையில் செய்தால் தான் அது அனைவரும் அதை சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க. அதுதான் சமையல் கலை அப்படின்னு சொல்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சமையல் டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா புதினா துவையல். புதினா துவையல் அப்படின்னே நிறைய பசங்களுக்கு, அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த புதினா துவையல்னாலே பிடிக்காது. ஏன்னா அதனுடைய வாசனையே நிறைய பேருக்கு பிடிக்காது. இங்கிலீஷில் மின்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த புதினா பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மருந்து பொருள் கூட. இந்த புதினாவை வச்சு ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு துவையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோவை பாருங்கள். இதே மாதிரி செய்து எல்லாரையும் அசத்துங்க. பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1 கைப்பிடி பயத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு லேசாக வதக்குங்க. பின்ன அதில் ஒரு 4 மிளகாய் வத்தலை போடுங்க. லேசாக வதங்கியதும் துருவி வச்சிருக்கிற அரை மூடி தேங்காயை போட்டு அதையும் லேசாக சிவக்க வதக்குங்க. இப்போது அதில் நறுக்கி வச்சிருக்கிற 2 வெங்காயம், 2 தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. அது லேசாக வதங்கியதும் அதில் ஏற்கனவே அலம்பி வச்சிருக்கிற புதினா இலைகளை தண்ணீரை வடிகட்டி விட்டு போடுங்க. இப்போது நல்லா வதக்குங்க. புதினா இலை கொஞ்சம் சுருங்க வதங்கிய உடனே அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு லேசாக கிளறுங்க. ஒரு 2 நிமிடம் கழித்து அதை அப்படியே இறக்கி வச்சுடுங்க. சூடு ஆறுனதும் மொத்தத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 4 திருப்புங்க. ரொம்ப குழைய அரைக்கக்கூடாது. முக்கால் பாதியாக அரைச்சி எடுத்துடுங்க. அரைச்சி எடுத்த துவையலில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிடுங்க. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் அப்படியே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான் புதினா துவையல். நம்ப மாட்டீங்க, இப்படி பண்ணிங்கன்னா அதை வெறுமனையே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய சமையல் பற்றின வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அடுத்து ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.